கேரளாவில் மூளையை தின்னும் அமீபா தொற்றுக்கு 4வது சிறுவன் பலியாகி இருப்பது பெற்றோர் மற்றும் பொதுமக்களை கவலையில் ஆழ்த்தியுள்ளது. சமீப ஆண்டுகளில் எந்த ஒரு நோய் தொற்று என்றாலும் இந்தியாவின் அதன் பிறப்பிடமாக கேரளா திகழ்கிறது. உலகை உலுக்கிய கொரோனா காலத்தில் அதன் முதல் பாதிப்பு ஏற்பட்டது கேரளாவில்தான். நிபா வைரஸ், குரங்கு காய்ச்சல் போன்ற நோய் தொற்றுக்கள் முதலில் தென்பட்டதும் இதே கேரளாவில்தான். அந்த வகையில் இப்போது மூளையை தின்னும் அமீபா தொற்றால் அம்மாநில மக்கள் அதிர்ச்சியில் உறைந்திருக்கின்றனர். அங்கு கடந்த 2 மாதங்களில் 3 சிறுவர்கள் பலியாகிவிட்ட நிலையில் 4வதாக கோழிக்கோடு மாவட்டத்தில் 14 வயது சிறுவன் மூளையை தின்னும் அமீபா தொற்றுக்கு ஆட்பட்டு உயிரிழந்து இருப்பது சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. நெக்லேரியா பவ்லேரியா என்ற கிருமியால் இந்த நோய் தொற்று ஏற்படுகிறது. அது மருத்துவ உலகில் பிரைமரி அமீபிக் மெனிங்கோ என்செபாலிட்டிஸ் என்று அழைக்கப்படுகிறது. இத்தகைய உயிர்கொல்லி அமீபா தொற்று ஏரி, குளம், ஆறுகளில் வாழ்கின்றன. அவற்றில் குளிப்பவர்களின் மூக்கு, காது துவாரம் வழியாக உடலுக்குள் சென்று பின்னர் நரம்பு மண்டலம் வழியாக மூளையை தாக்கி திசுக்களை அழிக்கிறது. எனவேதான் இதனை மூளையை தின்னும் அமீபா என்று அழைக்கின்றனர். இந்த நோய் தொற்றுக்கு ஆளானவர்களுக்கு மூளையில் வீக்கம் ஏற்படும். தலைவலி, காய்ச்சல், வாந்தி, குமட்டல், வலிப்பு உள்ளிட்ட அறிகுறிகள் தென்படும் என மருத்துவர்கள் தெரிவித்து இருக்கின்றனர். இந்த பாதிப்பை அடுத்து கேரள அரசு தீவிர நோய் தடுப்பு நடவடிக்கையில் இறங்கி உள்ளது. அசுத்தமான நீர்நிலைகளில் குளிப்பதை தவிர்ப்பதோடு நீச்சல் குளங்கள், நீர் விளையாட்டு பூங்காக்கள் ஆகியவற்றில் உள்ள நீர்நிலைகள் தொடர்ந்து குளோரின் பயன்படுத்தி பராமரிப்பது போன்ற அறிவுறுத்தல்களை வழங்கி வருகிறது. காதுகளில் தொற்று உள்ள குழந்தைகள் குளங்கள் அல்லது தேங்கிய நீர்நிலைகளில் குளிக்க வேண்டாம் என்றும், நீச்சல் பயிற்சியின் போது மூக்கில் கிளிப் அணியவும் கேரள அரசு அறிவுறுத்தி இருக்கிறது. மூளையை தின்னும் அமீபா தொற்றுக்கு கேரளா உள்ளாவதற்கு அங்கு காணப்படும் சாதகமான சூழ்நிலையே காரணம் என்கின்றனர் மருத்துவ நிபுணர்கள். அதிக வெப்பநிலை மற்றும் ஈரப்பதம் கொண்ட கேரளாவின் காலநிலை அமீபா பெருக்கத்திற்கு ஏற்ற சூழ்நிலையை உருவாக்குவதாக தெரிவித்து இருக்கின்றனர். மழை காலத்தில் அதிக மழை பொழிவு காரணமாக ஏரிகள், குளங்கள், ஆறுகளில் நீர்மட்டம் அதிகரிக்க வழிவகுக்கிறது. மேலும் இயற்கையாகவே அங்கு நீர்நிலைகளில் குளிப்பது, துணி துவைப்பது போன்ற செயல்கள் பொதுவான காரியமாக இருக்கிறது. அதுவும் இத்தகைய மூளையை தின்னும் அமீபா பெருக்கத்திற்கு ஒரு காரணமாக கருதப்படுவதாகவும் மருத்துவர்கள் கூறி இருக்கின்றனர். கேரள சம்பவம் எதிரொலியாக தமிழ்நாட்டிலும் போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை பொது சுகாதாரத்துறை முடுக்கிவிட்டு உள்ளது. பொதுமக்கள் தேங்கிய அசுத்தமான நீர்நிலைகளில் குளிக்க வேண்டாம், நீச்சல் குளங்களில் தேங்கியுள்ள தண்ணீரை அதற்கென உள்ள விதிமுறைகளை பின்பற்றி அடிக்கடி குளோரின் கொண்டு சுத்தப்படுத்த வேண்டும் எனவும் அறிவுறுத்தி இருக்கிறது. அதே போன்று அரசு மற்றும் தனியார் மருத்துவர்கள் மூளையை தின்னும் அமீபா தொற்று பாதிப்புடன் அல்லது அறிகுறியுடன் யாராவது கண்டுபிடிக்கப்பட்டால் அவர்களை அதற்கென உள்ள சிகிச்சை மையத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும் எனவும் பொது சுகாதாரத்துறை இயக்குனர் மருத்துவர்களை கேட்டுக்கொண்டு இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. மூளையை தின்னும் அமீபா தொற்றுக்கு அமெரிக்கா உள்ளிட்ட பிற வெளிநாடுகளும் ஆளாகி இருப்பதும் கவனத்தில் கொள்ளத்தக்கதாகும். இப்படிக்கு ராம செல்வராஜ்.